जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम जय श्री राधा गोपाल जी कर्णम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद कर्णम जय श्री रूप रघुநாத கருணம் ஜெய ஸ்ரீலா புருபாதி மகாராஜ் கருணம் என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம வந்து என்னது பக்தி விருஷ வகுப்பு கவனிப்போம். கிளாஸுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பகுதிக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓகே, நம்ம வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேர்ஸ்டே கிளாஸ் நம்ம போன வாரம் ஆரம்பிச்சோம். ராதாஷ்டமி கிளாஸ்ல இருந்து ஒரு மங்களகரமா நம்ம ஆரம்பிச்சோம். இந்த வியாழக்கிழமை கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே கிளாஸ் தொடர்ந்து வந்து நம்ம வந்து இன்னைக்கு அப்புறம் செய்ய போறோம். இந்த கிளாஸோட கான்செப்ட் வந்து என்ன திருப்பி நான் முன்னாடி சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ஸ்டே கிளாஸ் வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி. ஓப்பன் கிரவுண்ட்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸ் வந்து சில சில இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ பகவத் கிளாஸ்னா பகவத்கீதை தான் நம்ம வந்து அந்த அந்த ஸ்லோகம் படி நம்ம போக முடியும். இது வந்து பாகவதம் கிளாஸ்னா பாகவதம் ஸ்லோகம் படி தான் நம்ம போக முடியும். இப்ப சிசி சைத்தன்ய சரிதாமிரதம் சைத்தன்ய சரிதாமிரதத்தோட அது என்ன பேட்டர்ல போகுது, அது என்ன ஸ்லோகம் சொல்றாங்களோ அது பத்தி நம்ம பேச முடியும். நம்ம வந்து நிறைய வந்து வேற வேற டாபிக்ஸ் வந்து புதுசா நம்ம வந்து வேற வேற வந்து வேற வேறலாம் வந்து நம்ம வந்து பேசுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். பட் இந்த தேர்ஸ்டே கிளாஸ் எதுக்காக நான் வச்சிருக்கேன்னா, இஸ் பக்தி விஷா அண்ட் ஆல்சோ பிளஸ் ஸ்பெஷல் சத்சங்கா, இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த கிளாஸ். ஓகே, இப்ப நான் போன வாரம் இப்போ உதாரணம் வச்சுக்கணும், இப்போ ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் வருதுன்னா அதை பத்தி நம்ம சீக்கிரமாவே இந்த தேர்ஸ்டே கிளாஸ்ல பேசிடுவோம். அண்ட் ஆல்சோ ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த 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 ஃபெஸ்டிவல் ஏதாவது சமயத்துல நம்ம பக்தி விஷா கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? அட் த சேம் டைம் பக்தி விஷா வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க. ஈஸ் பக்தி விஷா நான் வந்து ஒரு கோர்ஸ்க்கு போயிருந்தேன். அப்ப அதுல வந்து கிடைச்சிச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பக்தி விஷா என்னென்ன டாபிக்ஸ் பேசணும்னு சொல்லி ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு வாரமும் இதெல்லாம் வந்து பேசிக் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் நமக்கு அடிப்படை கொடுக்கக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட உள்ள டாபிக்ஸ் இது. ஓகேவா? அப்ப இதையும் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா நான் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அப்ப சில சில முக்கியமான தலைப்புகள் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல வந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல தான் நான் என்ன பண்ணுவேன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் ஒன்று வைப்பேன். கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு 2 மாசம் போயிடுவோம். மேபி அது தாமோதரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வெறும் ஒரு கிளாஸ் வந்து தேர்ஸ்டே கிளாஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும், கேள்வி பதில் மட்டும். அப்போ நீங்க கீழே ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து நிறைய விஷயங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ஃபியூச்சர்ல நான் கொஞ்ச நாள் சென்று துளசி பூஜை எப்படி செய்யறது, அண்ட் ஆல்சோ என்ன டவுட் இருக்கு, வேற நீங்க என்னென்ன கேள்வி கேட்குறீங்க அதை வச்சு நான் வந்து இந்த நம்ம இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து எல்லா வகையான டவுட்டு என்ன எல்லாமே கிளியர் பண்றது இந்த தேர்ஸ்டே கிளாஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா? அதனால இந்த கிளாஸ் 2 பேர் இருக்கு. ஒன்னு வந்து பக்தி புருஷா அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் சத்சங்கான்னு வச்சிருக்கோம். ஓகே, இன்னைக்கு பக்தி புருஷா வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கோல் ஆஃப் த லைஃப். ஓகேவா? கோல் ஆஃப் லைஃப் வந்து நிறைய பேர் வந்து என்ன பிரபு கோல் ஆஃப் லைஃப் நமக்கு தெரியும், பிரபு என்ன கோல் எல்லாம் தெரியும். பட் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் 1000 விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் கேட்கணும். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆன்லைன்ல வரக்கூடிய அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பணிவான வணக்கங்கள் இன்னொரு வாட்டி. ஏன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து வாங்க. இந்த கிளாஸோட லிங்க் எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் நம்ம குரூப்ல ஹரே கிருஷ்ணா இன்ஃபோன்னு சொல்லக்கூடிய அந்த குரூப்ல இல்லையோ தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என் நம்பர் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன், எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? தெரிஞ்சவங்களுக்கும் வந்து நீங்க வந்து சொல்லலாம், தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க அனுப்பி விடலாம். அவங்களும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணா நம்ம குரூப்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் என் நம்பர், நான் கீழே இதுல அனுப்பி விட்டுருக்கேன். தயவு செய்து எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களும் இது பண்ணுங்க. ஓகே, அண்ட் கோல் ஆஃப் த லைஃப். கோல் ஆஃப் த லைஃப்னா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மனித வாழ்க்கையின் குறிக்கோள் வந்து என்னது, எதுக்காக வந்து, ஏன்னா பக்தி வாழ்க்கை பக்தி சாரி மதம் வந்து பக்தி விருஷா. பக்தி விருஷானா வந்து என்னன்னா என்னது பக்தி வந்து வளரக்கூடியது. அதாவது ஒரு மரம் எப்படி இருக்கோ அந்த மரம் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு விருஷம் ஒரு பிரான்ச்சா இருக்கோ அதான் பக்தி விருஷான்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்ப பெரிய பெரிய சென்டர்ஸ் இருக்கு, பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு. ஆனா இப்ப புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா, இல்ல புதுசா இப்பதான் வந்து பிரபு நான் இப்பதான் வரேன், இப்பதான் 1 வருஷம் பிரபு தான் 2 வருஷம் பிரபு நான் உனக்கு ஒன்னும் சில விஷயம் தெரியல நினைக்கும் போது இந்த கிளாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டெம்பிள்ல பெரிய பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும், பெரிய கிரௌட் இருக்கும். அதுல வந்து ஒரு ஆளும் தனித்தனி முறையில வந்து யாருமே கவனிச்சுக்க முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது பக்திவேதாந்த தாக்கூர் காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த பக்தி விருஷா. ஆனா ஸ்ரீல புரோபாதர் சீடர்கள இஸ் ஒலினஸ் ஜெயபதக சுவாமி மகாராஜ் இது ரொம்ப பெரிய அளவுல செஞ்சாரு இந்த பக்தி விருஷா இந்த கிளாஸ். ஓகேவா? எப்படி எப்படி ஒரு மரத்துல வந்து ஒரு பெரிய கிளை இருக்கும், அதுல இருந்து இன்னொரு சின்ன சின்ன பிரான்ச் எப்படி வந்து தனித்தனியா பிரியுதோ அந்த மாதிரி வந்து இந்த பக்தி விருஷா வந்து ஒரு இடத்துலயும் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பக்தரை சேர்த்தாங்க. என்ன ஆல்சோ வந்து பக்தி விஷயம் வந்து ஆன்லைன்லயும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் அடியனுடைய சிறு முயற்சி நான் வந்து இந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க புதுசா வரவங்க யார் வந்து 1 வருஷம் வராங்களா 6 வருஷம் வராங்க இப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எல்லாரையும் இதுல சேர்த்து விடுங்க. எல்லா வகையான டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு புரியலையா நீங்க கேள்வி கேட்கலாம், நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லி கொடுப்பேன். அப்படி எனக்கு தெரியலையா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மகாராஜ் ஆச்சாரியர்கள்
சில குருமார்ஸ் எல்லாம் என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் கேட்டு நான் வந்து மறு கிளாஸ்ல நான் வந்து அதுக்கு உண்டான ஆன்சர் சொல்லுவேன். ஓகேவா? எல்லாமே எனக்கு தெரியணும் கிடையாது. அப்ப உங்க மூலம் நானும் கத்துக்குவேன். ஓகேவா? த கோல் ஆஃப் த லைஃப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யார் கிருஷ்ண பக்தியில் நம்ம இருக்கிறோமோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல் ரொம்ப முக்கியம். இது சைத்தன்ய சரிதாமது மகாபுரு சைத்தன்ய மகாபுரு யாருன்னா சாக்ஷா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சாக்ஷா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா கலியுகத்துல வந்து அவர் வந்து சைத்தன்ய மகாபுருவா வராரு. ஓகேவா? பலராமர் வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துல நித்யானந்த பிரபுவா வராரு. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல் ஆஃப் த லைஃப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைத்தன்ய மகாபுரு என்ன சொல்றாருன்னா சத்திய சாதன தத்துவா சொல்லி சொல்றாரு. சத்திய அண்ட் சாதன தத்துவான்னு சொல்றாங்க. சத்தியானா வந்து என்னதுன்னா சத்தியானா வந்து பாத்தீங்கன்னா இஸ் த கோல். சத்தியானா வந்து பாத்தீங்கன்னா கோல். அண்ட் சாதனா என்ன அர்த்தம்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோலை அடையிறதுக்கு அந்த அந்த இந்த கோல் என்ன சொல்லுவாங்க தமிழ் என்ன சொல்லுவாங்க அந்த இலக்கு அடையிறதுக்கு உண்டான என்னது பாதை தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சாதனா சொல்லுவாங்க. அதனாலதான் சைத்தன்ய சொல்லுவார் சத்திய சாதன தத்துவா. நம்மளோட கோல் வந்து என்னது வாட் இஸ் நம்மளோட கிருஷ்ணா பக்தியில இந்த கிருஷ்ண வழிபாடுல இந்த ஹரே கிருஷ்ண மூமெண்ட்ல நம்மளோட கோல் என்னது தயவுசெய்து கொஞ்சம் யாராச்சும் பேசுங்க. ஏன்னா வியாழக்கிழமை கிளாஸ் இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் பேசணும். அப்பதான் நீங்களும் சொன்னதா நானும் சொன்னதா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபு, நன்றி பிரபு. பண்ணாம பிரபு கிருஷ்ண பிரபு, நம்ம வந்து இப்ப நம்ம நோக்கம் என்னன்னா நம்ம பகவான் அடையத்தானே பிரபு. ஆனா அது வந்து ஜெனரலா இருக்கு ப்ரோ. பகவான் அடையுது முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. முக்கியமா அதான் பகவான் அடையுது கட்டுதான் அது. பட் வந்து அது என்ன அது வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? சர்வீஸ் ஓகே. ஆனா யாரோ டிவோட்டி சொன்னாங்க கிருஷ்ண பிரேமா. தேங்க்யூ மதுஜி. எஸ், கிருஷ்ண பிரேமா தான் வந்து பாத்தீங்கன்னா அதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம அடையறதுக்கு இருக்கோம். ஓகே, நம்ம பகவான் அடையிறோம், பகவான் பக்தி சேவை செய்யறோம். இதெல்லாமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரேமை இருந்தாதான் முடியும். கிருஷ்ண பிரேம தான் இஸ் த கோல். ஓகேவா? கிருஷ்ண பிரேம தான் நம்மளுக்கு கோல். அதுக்கு சப்போர்ட்டா தான் இந்த சேவைகள் ஹரிக்கிறது இது எல்லாமே வந்து அதுதான் நம்மளோட கோல். கிருஷ்ண பக்தியில் நம்மளுக்கு கோல் என்னன்னா நம்மளுக்கு மண்டையில நம்மளுக்கு வரக்கூடிய முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ணர் அன்பு, கிருஷ்ணரோட லவ் வந்து நம்மளுக்கு வேணும். ஏன் இது வேணும்னா ஓகே இப்ப இதான் வந்து கோல். இப்ப நம்ம வந்து இப்ப பௌதிக லோகத்துல இருந்து இந்த கிளாஸ் ஆரம்பிக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையின் குறிக்கோள் இல்லைன்னா வந்து கோல் ஆஃப் த லைஃப், ஹியூமன் லைஃப், த பர்பஸ் ஆஃப் த ஹியூமன் லைஃப். ஓகேவா? இங்கிலீஷ் சொல்லுவாங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இலக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓன்லி டு ஹியூமன் பீங். வெறும் மனிதர்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்னு வந்து ஒன்று இருக்கும். மிருகத்துக்கோ இல்ல இது பறவைகளுக்கோ கிடைக்காது. அதுங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அன்னைக்கு என்ன இருக்கோ அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அவங்க எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. ஓகேவா? இப்ப மரத்துக்கு ஒரு கோல் இருக்கு, செடிக்கு ஒரு கோல் இருக்கு. அப்படி இது கோல்னா அவங்க வந்து இயற்கையோட இது பண்ணி வாழ்றாங்க. அதுக்கு என்ன கிடைக்குதோ வாழ்ந்துக்குவாங்க. பட் இந்த கோல் வந்து பாத்தீங்கன்னா இலக்கு வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு தான் ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா ஏன்னா இந்த மனுஷன் உடம்பு இருக்குல்ல, மனுஷ உடம்பு ஹியூமன் பாடி இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா துர்லப மானுஷ ஜென்மா. அதனால துர்லப என்னது நாய் ஜென்மா, துர்லப பப்பி ஜென்மா, துர்லப கேட் ஜென்மா, துர்லப என்னது வேற என்னது ரேபிட் ஜென்மா. இந்த ரேபிட் உடம்பு கிடைக்கிறதுக்கோ இல்ல பண்டி பூனை நாய்கள் உடம்பு கிடைக்கிறதுக்கோ அது நம்ம கஷ்டப்பட்டு இந்த உடம்பு எடுத்தும் கிடையாது. அவங்க எந்த ஜென்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற ஜென்மா துர்லப மானுஷ ஜென்மா. ஜென்மானா வந்து பிறக்கிறோம். அதாவது மனுஷ பாடி மனுஷ பிரிவு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். நிறைய பேர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய அறியாமையில நம்ம இருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து நம்மளுக்கு காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், நம்மளுக்கு படிப்பு இருக்கலாம், இந்த எல்லா வகையான விஷயங்களும் இருக்கலாம். ஆனா நம்ம ஸ்டில் நம்ம வந்து மிகப்பெரிய அறியாமையில இருக்கிறோம். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில கேசஸ் எல்லாம் வரும். தற்கொலை பண்ற கேஸ், இந்த மாடியில இருந்து விழுந்துட்டேன், வீட்டு பிரச்சனை, அதனால குடும்பத்தை பிரச்சனை, அவங்க மருந்து குடிச்சிட்டாங்க, பாலத்துல இருந்து குதிச்சுட்டாங்க, இந்த மாதிரி நிறைய தற்கொலை கேஸ்லாம் நம்ம வந்து பாக்குறோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது சாவுறவங்க வெறும் படிக்காதவங்க முட்டாள் மட்டும் தான் நம்ம சாவுறாங்க கிடையாது. படிச்சவங்க, லாயர்ஸ், டாக்டர்ஸ், பெரிய பெரிய இடத்துல உள்ளவங்களும் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இது எதை குறிக்குதுன்னா நம்ம வந்து என்னதான் இந்த பௌதிக கல்விகள் நம்ம படிச்சோம். பௌதிக கல்விகள் வேணும், நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. பௌதிக கல்விகள் எவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கிட்டாலும் எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் ஆனா நம்ம ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் அறியாமல் தான் இருக்கும். மாயா அப்ரக்த ஞானம். மாயா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிவை வந்து ஸ்டீல் கவர் பண்ணிருக்கு. ஓகேவா? இப்ப மாயா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மாயா வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் மாயா இருக்கு. ஓகேவா? ஒன்னு வந்து யோக மாயா. ஓகேவா? நான் சொல்றது வந்து நீங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா வந்து இந்த யூடியூப்ல திருப்பி போட்டது கூட நீங்க கேட்கலாம். மாயா 2 டைப் மாயா இருக்கு. ஒன்னு யோக மாயா, ஒன்னு மகா மாயா. ஓகேவா? நான் ஸ்லோவாவே போறேன்.
தெரியலன்னா நீங்க வந்து நடுவில் வச்சு ரொம்ப ப்ரூவ் ரொம்ப கம்ப்ளீட்டா இருக்குன்னா நீங்க சொல்லுங்க. நான் வந்து திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுவோம். யோகமய அண்ட் மகாமயா. யோகமய வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக லீலைகளுக்கு பகவானோட லீலைகளுக்கும் சரி, நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தில் நல்லா முன்னேறதுக்கும் சரி, இதெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா யோகமயா. ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் எல்லாமே யோகமயா தான். இந்த ஆன்மீக லோகம் இப்ப பாருங்க, வைகுண்ட லோகம் இந்த பூமிக்கு வந்தது என்னது? வைகுண்ட லோகம் அப்படியே இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கு. அதான் அதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம். அதே போல பகவான் லோகத்தில் இருக்கக்கூடிய கோவர்தன மலை இங்க பூமிக்கு வந்திருக்கு. அது அதே போல ராதகுண்ட ஷாமுக்கு பகவான் லோகத்தில் உள்ளது இந்த பூமிக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகமாயால தான் நடக்கும். ஓகேவா? இது யோகமாயா, பகவானோட சேவைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மகாமாயா, ரெண்டாவது ஒரு மாயா இருக்கு, மகாமாயா. மகாமாயானா வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஜீவாத்மாக்கள்லாம் வந்து பகவானை மறந்து பகவானோட சேவையில் இல்லாம, பகவானோட கைங்கரியத்தில் இல்லாம, பகவானுக்கு சேவை செய்யாம, பகவான் நாமத்தை சொல்லாம, பகவான கதை கேட்காம, தன் இஷ்டம் போல தன்னோட இண்டிபெண்டன்ஸ், நமக்கு சுதந்திரம், எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச இந்த இண்டிபெண்டன்ஸ், இந்த இந்த சுதந்திரத்தை தவறாக நம்மளுக்கு கிடைச்ச இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்னது மிஸ்யூஸ் யார் பண்றாங்களோ, யார் தவறாக இந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தை பயன்படுத்துறாங்களோ, நான் சொந்தமா அனுபவிக்கணும், நான் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த ஜீவாத்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகாமாயோட கொண்டோருக்குள்ள வந்துருவாங்க. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா மகாமாயா ஜெகத். ஓகேவா? இந்த ஜெகத்னா வந்து இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா மகாமாயாவோட. மகாமாயா வேற யாரும் இல்ல, நம்ம வந்து வழிபடக்கூடிய, நம்ம வந்து சுத்தி அல்லாடுல அந்த கோயில் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள், துர்க்கை தேவி. அதாவது அவங்கதான் வந்து மகாமாயா. அவங்க மகாமாயா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கையில பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா 3 சூளை வச்சிருப்பாங்க, 3 சூளை வச்சிருப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேவா? இந்த உலகத்துல, அதாவது இந்த எஸ்பெஷலி மலேசியால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா விஷ்ணு கோயில், கிருஷ்ணர் கோயில், ராமர் கோயில் எவ்வளவுதான் இருந்தாலும், சிவபெருமான் கோயில் எவ்வளவுதான் இருந்தாலும், முருகர் கோயில் எவ்வளவுதான் இருந்தாலும், 6 படைப்புன்னு சொன்னாலும், விநாயகர் கோயில் எவ்வளவுதான் இருந்தாலும், இது எல்லாத்துக்கும் டாப்பா வந்து ஒரு கோயில் வந்து பிரதானமா நிறைய இருக்குன்னா அது அம்பாள் கோயில் தான் நிறைய இருக்கும். நீங்க சுத்தி முத்தி எங்க போத்தா பார்த்தாலும் அம்பாள் கோயில் நிறைய இருக்கும். அப்ப அம்பாள் வந்து யாருன்னா அவங்க மாயாதேவி, அவங்க துர்கா. ஓகேவா? அப்ப அவங்க பாத்தீங்கன்னா திரிசூலம் வச்சிருப்பாங்க. திரிசூலம் இதோட அர்த்தம் வந்து என்னதுன்னா, நிறைய வாட்டி கிளாஸ் சொல்லியிருக்கிறேன், இந்த 3 வகையான துன்பங்கள் நமக்கு இந்த லோகத்துல இருக்கு. ஓகேவா? 3 வகையான துன்பங்கள், கஷ்டங்கள், 3 டைப்ஸ் ஆஃப் மிசரிஸ் இந்த லோகத்துல இருக்கு. யார் யாரு சொல்ல முடியும்? ஒரு ஆள் ஒண்ணு சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஆதி பௌத்திகா. ஓகே, ஆதி பௌத்திகா. ஓகே, வெரி குட் மாதாஜி. ரெண்டாவது வேற யாரு? அடுத்து ஆதி தேவிகா. ஆதி தேவிகா, இந்துலேகா மாதாஜி. வெரி குட் மாதாஜி, ஆதி தேவிகா. தென் மூணாவது சொல்லுங்க மாதாஜி, நீங்க சொல்லுங்க. தேவிகா, பௌத்திகா. ஆதி பௌதிகா, ஆதி தேவிகா சொல்றீங்க. ஆதி ஆத்மிகா. ஆத்மிகா. எஸ் மாதாஜி. ஓகே, இப்ப சமஸ்கிருதம் சொல்லிச்சு, அர்த்தம் யாரு சொல்லுவா? ஆதி ஆத்மிகானா வந்து என்னது? ஆதி ஆத்மிகானா வந்து பாத்தீங்கன்னா உடலாலையும் மனசாலையும் வரக்கூடிய துன்பம் நம்பர் 1. அதான் ஆதி ஆத்மிகா. ஆதி பௌதிகானா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆதி தேவிகா. ஓகே, ஆதி பௌதிகானா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிற ஜீவராசினால நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கள், அதாவது மிசரிஸ் ஃப்ரம் அதர் லிவிங் என்டிட்டி, வேற ஜீவராசினால வரக்கூடிய துன்பங்கள். இப்ப உதாரணத்துக்கு முதல்ல ஆதி ஆத்மிகா பாத்தீங்களேன், நம்ம உடலாலும் மனசாலும் துன்பம், நம்ம உடம்பு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, முட்டி வலிக்குது, கண்ணு தெரியல, காது கேட்கல, இந்த மாதிரிலாம் இருக்கு. அதே போல மனசுல பல கஷ்டங்கள், நம்ம என்னதான் நல்லா சாப்பிட்டாலும் மனசுல சோகமா இருந்துச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. அது ஆதி ஆத்மிகா. ஆதி தேவிக்கான பிற ஜீவராசிகளால துன்பங்கள். பிற ஜீவராசியின் துன்பம்னா பாத்தீங்கன்னா கொசு கடிக்கிறதுல ஆரம்பிச்சு, பிறகு வந்து பக்கத்து வீடு அண்டி ஏசுறது வரைக்கும், அப்புறம் வந்து வீட்டுல கணவர் ஏசுறது, மனைவி ஏசுறது, பிள்ளைங்க நம்ம ஏசுறது, அப்புறம் வந்து ஆபீஸ்ல நம்ம ஏசுறது, இந்த மாதிரி பல பேர்னால நம்மளுக்கு வந்து துன்பங்கள் வருது. இதெல்லாம் ஆதி ஆத்மிகா, ஆதி தெய்வீகா. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆதி பௌதிகா. ஆதி பௌதிகானா வந்து பாத்தீங்கன்னா இயற்கையால, அதாவது நேச்சுரல்னால வரக்கூடிய துன்பங்கள், டிசாஸ்டர் வருது, ஏத்குவிக்கு வருது, நிலநடுக்கம் வருது, சூப்பர் சைக்ளோன், அதாவது சூறாவளி காத்து வருது, இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதி பௌதிகா. இந்த 3 வகையான துன்பத்துல உன்னைய வச்சு நான் போட்டு வறுத்து எடுக்க போறேன்டா அப்படின்னு சிம்போலிக்க காட்டுறதுதான் இந்த திரிசூலம். நம்பால் என்ன பண்ணிடுவாங்க, நீ என்னத்தா நீ வந்து 3 சூழ கூறா கவிங்க சொல்லிட்டு அதை நம்ம கண்ணி குத்தி வச்சிருவோம். ஓகேவா? ஆனா அந்த 3 இது வந்து நம்ம 3 சிம்போலிக். அப்ப யாரெல்லாம் பகவானை மறந்து வந்திருக்காங்களோ நம்ம துர்காதேவி என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த 3 துன்பத்தால போட்டு சட்டியில வந்து வேர்க்கடலைய அந்த நட்ஸை போட்டு நம்ம வறுக்கிற மாதிரி அவளை போட்டு வறுத்து எடுப்பாங்க. சில சமயத்துல ஐயோ மனசு சரியில்லையே, சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் கூட சொல்லிட்டாங்களே,
அப்ப சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக துன்பம் வருது. இப்ப சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அவங்க வந்து நேசிட்டாங்க, இந்த மாதிரி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பல வகையான துன்பங்கள்ல போட்டு நம்மள போட்டு வறுத்து வாட்டி அடிச்சு காய போட்டு தொங்க விடுவாங்க இந்த மகாமாயா. ஏன் இந்த மகாமாயை இந்த மாதிரி வேலை செய்யறாங்கன்னா, பகவத்கீதை பகவான் சொல்றாரு, தெய்வசே குணமயி மமாமாய துரத்தையா. இந்த மமாமாயான்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா வந்து யாரும் இல்ல அர்ஜுனா, அது என்னோட சக்தி தான் அந்த மகாமாயா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப கிருஷ்ணருடைய சக்தி தான் இந்த மகாமாயா. அப்ப அவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த லோகத்தை வந்து இந்த ஃபுல்லா நம்ம போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. அப்ப இது என்ன மாதிரியான உலகம்னா, இந்த உலகம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை படைச்சவரு பகவான் தான் படைக்கிறாரு. இந்த உலகத்தை படைச்சவரே வந்து இந்த லோகத்துக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறாரு, ஒரு தலைப்பு கொடுக்குறாரு. என்னன்னா துக்க ஆலயம் என் அசாஸ்வதம், ரெண்டு விஷயத்தை கொடுக்குறாரு. துக்க ஆலயம்னா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ் திஸ் வேர்ல்ட் இஸ் த பிலாங்ஸ் டு மிசரிஸ். இது வந்து முழுக்க முழுக்க வந்து கவலைகள் துன்பங்கள் நிறைஞ்ச உலகம். என் அசாஸ்வதம் தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ டெம்பரவரி வேர்ல்ட், இது தற்காலிகமான உலகம். இந்த உலகத்தை படிச்சவர் அவரே வந்து சொல்லிட்டாரு துக்காலே மசாஜ் சொல்றாரு. ஆனா நம்ம தான் என்ன ஆச்சு, நம்ம இன்டெலிஜென்ட் இல்ல, நம்ம தான் அல்ட்ரா இன்டெலிஜென்ட் ஆச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த துன்பகரமா உலகம் நீ சொன்னாலும் சொல்லிட்டு போயா, நான் வந்து இது இன்பமா மாத்திரம் சொல்லி நம்ம இன்பத்துக்கு தேடி நம்ம ஓடுறோம். அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், நம்ம வந்து நம்ம மாயா நம்மளுடைய அறிவு நம்மளுடைய மனசு எல்லாத்தையும் கவர் பண்ணி நம்ம வந்து அறியாமையின் உச்சக்கட்டத்துல நம்ம இருக்கிறோம். அதாவது இப்ப உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டுல வந்து அரிசி எங்க இருக்கு, பருப்பு எங்க இருக்கு, பிறகு வந்து வேற என்னது டொமேட்டோ, பொட்டேட்டோ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டுல எங்க இருக்கு, பிளாஸ்டிக் எங்க இருக்கு, இதெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு ஓனர் அம்மாக்கு தெரியும், வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். அது அங்க இருக்கு, அது இங்க இருக்கு, வீட்டுல அங்க எந்த இடத்துல ஒழுகுது, இந்த இடத்துல ஒழுகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க தான் அந்த வீட்டோட ஃபுல்லா அந்த டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. உங்ககிட்ட வெளியில ஒரு ஆள் வந்துட்டு இல்ல 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 இதெல்லாம் எங்க இருக்கு இங்க இருக்குன்னு, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏசுவீங்க, போயா இந்த இதெல்லாம் அங்கதான் இருக்கு, எனக்கு என் வீட்டை பத்தி நீ சொல்றியான்னு. அதே போலதான் பகவான் இந்த படைச்ச இந்த வீட்டுகளை இத பத்தி அவர் சொல்றாரு, இது துக்காலியம் அசாஸ்வதம் பதாம் பதாம் விப்பதாம். ஒவ்வொரு ஸ்டெப் ஒரு அடி வைக்கும் போது உனக்கு வந்து நீட்டா பெரிய பெரிய துன்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் உங்க பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு சிரிச்சுன்னா நாளைக்கு 10 நாளைக்கு அழுவ போற, 10 நாளைக்கு சிரிக்கினா 30 நாளைக்கு நான் அழுவ போறேன். இந்த மாதிரி எல்லாமே மாத்தி மாத்தி இருக்கு. அழுந்துட்டே இருந்தா இன்னும் நாள் நீ சிரிக்க போற. இந்த மாதிரி மாத்தி மாத்தி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில வந்து 2வது சாப்டர்ல சொல்றாங்க, என்னது சீத உஷ்ண சுக துக்கத ஆகம் பயம் அனைத்து தம் திதிக்ஸ்வா பாரதா. அதாவது சீத உஷ்ண, அதாவது வெப்பம், அதாவது வந்து கூல் அண்ட் ஹீட், வெப்பம் குளிர், இரவு பகல், வெற்றி தோல்வி, இந்த மாறி மாறி ரெண்டுமே இருக்கும் இந்த உலகத்துல. எதுவுமே சஸ்டைனா போகாது, எதுவுமே அப்படியே எல்லாமே ஸ்மூத்தாவே போகாது, ஸ்மூத்தா போகவும் போகாது. அதான் இந்த உலகத்தோடைய ஒரு என்ன சொல்லுங்க, இந்த உலகத்தோட தர்மம் இதான், இந்த பௌதிக உலகத்தோட தர்மமே அதுதான். அப்ப வந்து என்னதுன்னா, இதுல நம்ம வந்து யாரு மனச பிரிவு எடுத்திருக்காங்களோ அவங்க வெரி வெரி பாக்கியவான் ஜீவாத்மா. மனுஷ பிரிவு எடுத்தாலே மிகப்பெரிய பாக்கியவான் ஜீவாத்மா. ஏன்னா இந்த மனித போடியால மட்டும்தான் நம்ம வந்து பகவான அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, கடவுளை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி, எதுக்காகங்க நான் வந்து கடவுளை அடையணும், எனக்கு மனச பிரிவு கிடைச்சிருக்கு, நான் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன், என்னோட பிள்ளைங்களும் என் பேச்சை கேட்குது, என் பிள்ளைங்க நல்லா படிச்சு பெரிய டாக்டரா இருக்குங்க, பெரிய லாயரா இருக்கிறாங்க, எனக்கு நல்ல கணவர், நல்ல வீடு, நல்ல சொகுசா இருக்கு, எனக்கு ஏக்கோன் இருக்கு, நான் வந்து பெல் அமர்த்தணும்னா எனக்கு டைம் சாப்பாடு வந்துடுது, எல்லாமே வசதியா இருக்கு, நான் என்னத்துக்கு நான் வந்து கடவுளை அடையணும் அப்படி நிறைய பேர் கேள்விகள் இருக்கும். அப்படியே வந்து துன்பமா அந்த கஷ்டப்படுறோம் இருந்தாலும் நான் என்னோட கஷ்டத்தை வந்து பகவான் வந்து தீர்த்துருவாரா, அந்த ஆள் வந்து தீர்த்துருவாரா, சும்மா கோயிலு கோவிந்தா ராமா போய் உட்காந்துருந்தா எல்லாம் வந்து சேர்ந்துருமா, போய் வேலை செய்யணும் இப்படின்னு ஒரு குரூப். 2வது குரூப். 3வது வந்து கடவுள் இருந்தாதான் நான் ஏன் கஷ்டப்பட போறேன், அவர் இருந்தா அது கல்லு, அது வந்து மண்ணு, அது போட்டோ, அது வந்து இது, அது கண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய 3வது ஒரு குரூப். 4வது குரூப் வந்து கடவுளே இல்ல, நாம தான் காப்பாத்தினோம். அந்த சினிமால பேசுவாங்க, டைலாக் எல்லாம் பேசுவாங்க, உருண்டாதான் பூமி, உரிமைனாதான் சிங்கம், உதவினாதான் கடவுள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பேர் கேட்பாங்க. இது 4வது குரூப். இப்ப இந்த மாதிரி வந்து பல பல கேள்விகள், பல பல சந்தேகங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி வந்து வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதனாலதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சாது சாஸ்திரா குரு, என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் ரொம்ப முக்கியம்.
பிதாஹம் அஸ்ய ஜெகத்து. பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு, நான் வந்து பிதா, தந்தைன்னு சொல்றாரு. ஃபாதர், ஐ எம் த சீட் ஆஃப் த ஆல் லிவிங் என்டிட்டி, ஐ எம் த ஃபாதர். இப்ப அப்பா வந்து பகவான். இப்ப அம்மா வந்து யாரு? யார் சொல்ல முடியும்? இதே வந்து இங்க உள்ள கிளாஸ் இருந்துச்சுன்னா பிரசாதம், உங்களுக்கு டபுள் பிரசாதம் கொடுத்துருக்கோம். Shastra Prabhu. யா ஸ்னேகா மாதாஜி, யூ ஆல்வேஸ் ஃபாலோயிங் மை கிளாஸ் மாதாஜி, வெரி குட் மாதாஜி. சாஸ்திரா, சாஸ்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தாய், நம்மளோட அம்மா. அப்ப ஒரு பேபி ஹாஸ்பிட்டல்ல பிறக்குதுன்னா அம்மா தான் காட்டுவா, அதை பாருப்பா அப்பா பாருன்னு. அப்பதான் அந்த பிள்ளைக்கு வந்து அப்பாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட், ஓ இதான் நம்ம அப்பான்னு. அம்மா கொஞ்சம் கையை கட்டி வேற ஆள் அப்பா சொன்னா அந்த பிள்ளை அவ்வளவுதான் அப்படி. ஏன்னா அம்மா கிட்ட போது அதிகமான கனெக்ஷன் இருக்கும் பேபிக்கு. அப்பா யாருன்னு தெரியுது, அம்மா காட்டினாதான் அப்பா யாருன்னே தெரியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் தாய், சாஸ்திரம் தான் சொல்லி கொடுக்கும் நம்மளுக்கு என்னதுன்னு. ஆனா நம்ம தான் என்ன ஆயிடுச்சு, நம்ம தான் சாஸ்திரத்தை படிக்கிறது இல்லை. அப்படி படிச்சாலும் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. வந்து சொல்லி கொடுக்கறதே இல்லை நம்மளுக்கு யாருமே. இதுதான் வந்து அடிப்படை பேசிக் ப்ராப்ளமே இதுதான். அப்படியும் படிச்சாலும் அது உண்மையான விஷயத்த சொல்றது கிடையாது. ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாஸ்திர நாலேஜ் என்னன்னா நம்மளுக்கு வந்து அறவே வந்து நம்மனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண எதுவுமே பண்ண முடியாது. நீ நினைச்சு பாருங்க, இஸ்லாத்துலயும் பாத்துக்குங்க, கிறிஸ்துவத்திலையும் பாத்துக்குங்க, எல்லாருமே அவங்கவுங்க புஸ்தகத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்க இல்லையா? அவங்க புஸ்தகம் என்னன்னு தெரியுது. நான் என்னோட அனுபவம் சொல்றேன். நான் ஒரு இடத்துல வந்து கிளாஸுக்கு, நான் வந்து ஒரு இடத்துல ஒரு திருவிழாவில் வந்து புக்கு விற்க நான் போனேன். அந்த புக்கு விற்க நான் போகும்போது அந்த புக்கு விற்கிற இடத்துல வந்து எல்லாம் நார்மலா புக்கெல்லாம் விற்போம். அதுல நான் ஒருத்தர்கிட்ட பசங்க ஒருத்தர்கிட்ட கேட்கறேன், எனக்கு கூட ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப நம்ம இப்ப இஸ்லாத்து புக்கு என்ன கேட்டோம்னா அல் குரானு, கிறிஸ்துவ புக்குன்னு கேட்டா பைபிள். சரி, நம்மளோட இந்துக்களோட புக்கு வந்து என்னன்னு கேட்டா கொஞ்சம் இது கொஞ்சம் தலையை சொன்னான் அந்த பையன். அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் 2 ஆனா நம்ம நல்லா ஸ்டாண்டர்ட் 6 form 1 தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் என்ன சொல்லிட்டான், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கும் சொல்லிட்டான். இதை கேட்டோன்னே எனக்கு அஜோன்னு அந்த நிலைமையில நம்மளுக்கிட்ட இருக்கு. நம்ம நிலைமை மலேசியால இந்தியர்களோட நிலைமை, நீங்க பெரிய பெரிய ஆளுகெல்லாம் போக வேணாம், நம்ம இந்தியர்கள் நிலைமையே கிருஷ்ண பக்தி வந்து எப்படி இருக்கு ஆன்மீகத்துல, வெரி வெரி கொஸ்டின். அதுல வந்து கோல் ஆஃப் த லைஃப் என்னன்னு தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷ பிரிவோட வாழ்க்கை குறிக்கோள் வந்து என்னதுன்னா நம்ம கடவுளை அடையணும். ஏன்னா இந்த உலகம் துன்பகரமான உலகம். இது நம்மளை வந்து பாடுபடுத்தி நம்மளை அடிச்சு காய போட போகுது நம்மளைய. அப்ப இந்த லோகத்துல இருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்காக அதுக்கு உண்டான ஒரு சாவி, ஒரு கீ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷ பாடி. இந்த மனுஷ பாடி வச்சுதான் நீங்க வந்து இந்த இதுக்கு முன்னாடி பல கோடி பிரிவுகள் நம்ம எடுத்துட்டு போனோம். நமக்கு புல்லாகி புழுவாகி பூடாகி விருகமாகி பாம்பாகி பேயாக எல்லா பிரிவும் நான் பிறந்து எழுத்தேனே பெருமானே அப்படி சொல்லி சிவபுராணம் சொல்லப்படுது. அப்ப எல்லா வகையான பேர்த் நம்ம எடுத்துட்டோம். நம்ம வந்து கோஸ்டா இருந்திருக்கோம், நம்ம டெமி கோஸ்டா இருந்திருக்கோம், நம்ம தேவர்களா இருந்திருக்கோம், பேயா இருந்திருக்கோம், பூதமா இருந்திருக்கோம், நாயா இருந்திருக்கோம், பண்டியா இருந்திருக்கோம். எல்லா பிரிவுலையும் வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம 4 விஷயம். அதாவது மிருக பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம அதான் பண்றோம், மனுஷ பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம அதான் பண்றோம். 4 விஷயத்த நம்ம இந்த 4 விஷயத்த நம்ம எல்லா பிரிவிலும் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னது, யாரும் சொல்ல முடியும்? 4 things ரெகுலரா பண்ணிருக்கோம். நம்ம பண்டியா இருந்தாலும் அதான் பண்றோம். லட்சுமண பிரபு, நம்ம என்ன சாப்பிடணுமோ மிருகமோ அதான் சாப்பிடுது. நம்மளும் மிருகம் மாதிரி தூங்குறோம். மிருகம் என்னது பிள்ளையெல்லாம் பச்சுக்குது, நம்மளும் அது மாதிரி அதான் செய்யறோம். ஓகே பிரபு. அதாவது ஆகார நித்ரா வயமைத்துனா. ஆகாரனா சாப்பாடு, ஃபுட்டு. ஆகார நித்ரானா தூக்கம். ஆகார நித்ரா பயனா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்றது, நம்மள வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறது, ப்ரொடெக்ஷன் செஞ்சுக்கிறது. மைத்துனா வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் லைஃப், நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேபி பத்துக்கிறது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கை ஈடுபடுது. இப்ப நம்மளும் வந்து சாப்பிடுறோம், மிருகம் சாப்பிடுது, நம்மளும் தூங்குறோம், மிருகமும் தூங்குறது. நம்ம என்ன ஏசியில தூங்குவோம், மிருகம் வந்து வெளியில வந்து அது காத்தாட தூங்கிட்டு போயிடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல சாப்பிடுவோம், அதுவும் நார்மலா கீழே விழுது சாப்பிட்டு போயிடும். அப்ப அதுவும் வந்து என்ன பண்ணுது, அதுவும் வந்து பிள்ளை பத்துக்குது, நம்மளும் பிள்ளை பத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதுவும் வந்து ப்ரொடெக்ட் பண்றது, கடிக்குது, எல்லாம் பண்ணுது. நம்ம என்ன பண்ணுவோம், சிசிடிவி, இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து என்னென்ன கன்னு, அப்புறம் வந்து எல்லாமே நாடுலாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நியூக்ளியர் பாம்பு வச்சுக்கிறோம். இப்ப நம்ம வந்து இந்த 4 வந்து நம்ம செய்யறோம், ஓகே. ஆனா இந்த 4 மட்டுமே செய்யறதுக்காக நம்ம பொறுக்கல. சாப்பிடுறது, தூங்குறது, இனவர்த்தி பண்றது, பிறகு வந்து தன்னை தற்காத்துக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க, இதுக்கு மட்டும் நம்ம வரல. நம்ம இதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரத்துக்கு செஞ்சோம். அதனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணர்வுகள், கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கான்சியஸ்னஸ் வெரி ஹை கிளாஸ்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா உணர்வுகள், அதாவது கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா 5 வகையான உணர்வுகள் இருக்கு. ஓகேவா? 5 வகையான கான்சியஸ்னஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சில பக்தி வினோத் தாக்கூர், நம்ம ஆச்சாரியா, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பக்தி வினோத் தாக்கூரோடைய தோன்றி தினம் அபிர்வாப திதி. ஜெய ஸ்ரீ பக்தி வினோத் தாக்கூருக்கு ஜெய், அபிர்வா திதிக்கு ஜெய். நாளைக்கு வந்து எல்லாரும் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு பக்தி வினோத் தாக்கூருக்கு அவருக்கு ஒரு வீட்டுல போட்டு வந்துச்சுன்னா சம்திங் நீங்க அவருக்கு ஃபிளவர் ஆஃபரிங் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஃபாஸ்டிங், ஆஃப் டே ஃபாஸ்டிங் எடுத்துட்டு பிறகு நீங்க இது பண்ணிக்கலாம். பக்தி வினோத் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்வ தர்மா புஸ்தகத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது வந்து 5 வகையான உணர்வுகள் இருக்கு. ஓகேவா? நம்பர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அவர்த்த சேத்தனா. அவர்த்த சேத்தனா சேத்தனா வந்து பாத்தீங்கன்னா உணர்வு. அவர்த்த சேத்தனா என்ன அர்த்தம்னா, அதாவது கவர் கான்சியஸ்னஸ். நம்மளோட உணர்வு வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிருக்கு, ஃபுல்லா மூடி இருக்கு. ஓகேவா? நம்மளோட உணர்வை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்த முடியாது. அதாவது வந்து நம்ம கத்துற மாதிரி வெளிப்படுத்த, அது வந்து கவர் பண்ணிருக்கு. உதாரணத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா செடிகள், மரங்கள், கொடிகள், பிறகு மலைகள், இந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் உணர்வு இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீ உதாரணத்துக்கு ஒரு செடியில போய் சுடு தண்ணி ஊத்துனீங்கன்னா அது 2 நாள் சென்று பாத்தீங்கன்னா அது வந்து செத்து போயிடும். ஆனா உடனே அது அம்மா காப்பாதுங்க கத்த முடியாது. அதுதான் கவர் கான்சியஸ்னஸ், அவர்த்த சேத்தனா. 2வது வந்து பாத்தீங்கன்னா சங்குச்சித்த சேத்தனா. நம்பர் 2. இது வந்து பாத்தீங்கன்னா ஷங்கன் கான்சியஸ்னஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஷங்கன் வந்து சுருங்கின நிலையில இருக்கக்கூடிய உணர்வு, கொஞ்சம் சுருங்கின நிலையில. மாதாஜி ஓகே. ஷங்கன் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சுருங்கின நிலையில உள்ள உணர்வு. அதாவது பாத்தீங்கன்னா பறவைகள், பேர்ட்ஸ், அனிமல், பீட்ஸ், இந்த மாதிரி நிறைய பறவைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு உணர்வு இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு அது கோல் ஆஃப் லைஃப், அதுக்கு போய் சைத்தன்ய சரிதாமிர்தம் கிளாஸ், பகவத்கீதை கிளாஸ் கொடுத்தா புரியாது. அது உணர்வு இருக்கு, அது கத்தும், குலைக்கும். ஆனா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா, உதாரணத்துக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க சொல்லி கொடுங்க, அதுக்கு நீங்க உதாரணத்துக்கு ஓட சொல்லிட்டுனா ஓடும், நீங்க கேட்ச் பண்ண சொல்லி கேட்ச் பண்ண, அவ்வளவுதான் தெரியும் தவிர நீ கோல் ஆஃப் லைஃப் நீ படினா அது படிக்க முடியாது. உணர்வு இருக்கான சுருள் நிலையம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சங்குச்சித்த சேத்தனா. நம்பர் 2. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா 3வது வந்து பாத்தீங்கன்னா முக்குலித்த சேத்தனா. ஓகேவா? முக்குலித்த சேத்தனா. சாரி, நான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஸ்லைட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். பட் எனக்கு டைம் ரொம்ப குறைவா இருக்கனால நான் வந்து இந்த மாதிரி சொல்றேன். முடிஞ்சிருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க. முக்குலித்த சேத்தனம் பாத்தீங்கன்னா பட்டிங் கான்சியஸ்னஸ். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம உணர்வு வந்து மொட்டு அளவுல இருக்கும். இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷ பிரிவு ஆரம்பிக்குது. முதல் சொன்ன 2 இது விஷயம் பாத்தீங்கன்னா மிருகங்கள், தாவரங்கள், பிளான்ட்ஸ், எனிமல் மட்டும்தான். இந்த அவர்த்த சேத்தனா, செகண்ட் சங்குச்சித்தம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனிமல் அண்ட் பிளான்ட்ஸ் மட்டும்தான். இந்த 3வது முக்குளித்த சேத்தனாலேயும் தான் பாத்தீங்கன்னா ஹியூமன் கான்சியஸ்னஸ், மனிதர்களோட உணர்வு ஆரம்பிக்குது. அதாவது மொட்டு அளவுலாம் இருக்கு. ஒரு பூல மொட்டு இருக்குன்னா எப்படி சுருங்கி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம உணர்வு இருக்கு. அது என்ன சொல்றேன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணர்வு இருக்கும், நம்ம மனசுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா கடவுள் யாரு இல்லைங்க, இதையும் கும்பலாம் அதுவும் கும்பலாம், கடவுள் இல்லைங்க, இயற்கை தான் கடவுள், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இதான் மொட்டு அளவு இருக்கக்கூடிய உணர்வு, முக்குளித்த சேத்தனா. 4வது வந்து பாத்தீங்கன்னா விக்கச்சித்த சேத்தனா. அதாவது பாத்தீங்கன்னா ப்ளோஸ்மெண்ட் கான்சியஸ்னஸ். அதாவது அந்த மொட்டு கொஞ்சம் மலர்ந்திருக்கு, மலர்ந்த நிலையில உள்ளக்கூடிய உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னதுன்னா இப்ப அந்த உணர்வு எப்ப வரும்னா எப்ப நம்ம வந்து ஆன்மீகத்துக்குள்ள வருமோ, ஸ்பிரிச்சுவலுக்குள்ள வருமோ, நான் ஆத்மா, நான் இந்த உடம்பு இல்லை, இந்த உலகம் தற்காலிகமானது, ஓகே நம்ம வந்து இந்த பகவான் லோகத்துக்கு போய் அடையணும், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான உணர்வு இந்த வருதுல. இது வந்து பாத்தீங்கன்னா விக்கச்சித சேத்தனா. நம்பர் 4. 5வது வந்து பாத்தீங்கன்னா இதை கடைச்சி பூரண விக்கச்சித சேத்தனா. அது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் நான் யார், என் கடவுள் யார், கடவுளுக்கும் எனக்கும் என்ன உறவு, நான் வந்து அவர் அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி முழு கம்ப்ளீட்டான நாலேஜ் வச்சிருக்கோம் தான் பூர்ண விக்கச்சித சேத்தனா. அப்ப நம்ம உணர்வு வந்து பாத்துக்குங்க, நம்ம ஒரு வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கிருஷ்ண பக்தியில இருப்பாங்க, சில பேர் வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ண பக்தி பிடிக்காது, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிருஷ்ண பக்தி நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட உணர்வை பொறுத்து இருக்கு. ஒரே வயிற்றுல தாயின் வயிற்றுல பிறந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி குணத்துல இருக்க முடியாது. அவங்களுடைய முற்பிறவியில லாஸ்ட் பர்த்ல அவங்க என்னென்ன பிறவி எடுத்திருக்காங்களோ, என்னென்ன கர்ம விதிகள் வச்சிருக்காங்களோ அதுபடிதான் அவங்களுக்கு இந்த உணர்வு கிடைக்கும். அவங்களுக்கு அப்ப அது பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு இந்த பிரிவுல வந்து எல்லாமே உணர்வு கிடைக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா
எல்லாரோட தலையெழுத்தையும் எல்லாரோட விதியும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால மாத்த முடியும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமிக்கு வந்து ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் கொடுத்து போயிருக்காரு. யாரு வேணாலும் யாக்கே தேரே தாரே கிருஷ்ண கிருஷ்ணன் கூட எல்லாத்தையும் கூட எல்லா தலையெழுத்தும் மாத்தலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க என் தலையெழுத்து என்னதோ நான் வந்து இப்படி அனுபவிச்சிருக்கேன். எல்லாரோட தலையெழுத்தும் மாத்தலாம். எப்ப அந்த கிருஷ்ண பத்தி முழுமையா நம்ம எடுத்துக்கும் போது அதான் கோல் ஆஃப் த லைஃப். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல நம்ம வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா நம்ம சோ மச் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய இலுஷன், அறியாமை. இந்த லோகத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து இந்த லோகத்தை கஷ்டப்படுறோம்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ண நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மனுஷ பிள்ளை நம்ம வந்து கஷ்டப்பட்டே ஆக வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம், பகவத்கீதை ஸ்லோகம் இருக்கும். அதாவது நல்ல ஸ்லோகம், சரி ஞாபகத்துக்கு வரல எனக்கு. அது வந்து என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டணும். இப்போ உதாரணம் ஒரு கையில் ஒரு புண்ணு இருக்குன்னா நம்ம வந்து சொறி சுகமா இருக்கும். அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறகு வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து வலியை கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சோ மச் என்ஜாய்மெண்ட் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து நரகத்துக்கு கொண்டு போகும். நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு 3 விஷயங்கள் காம, குரோதா அண்ட் லோபா. இந்த 3 விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம நரகத்துக்கு கன்ஃபார்மா நம்ம செத்த உடனே கண்டிப்பா நரகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. காமனா வந்து என்னது? ஆசைகள், லஸ்டி டிசையர், காம இச்சை. ஒரு ஆணு பெண்ணு மேல இருக்கிற ஆசை, இல்ல பெண்ணு ஆணு மேல இருக்கிற ஆசை. இது வெரி வெரி டேஞ்சரஸ். இந்த டேஞ்சரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவன் தன் மனைவியை மீறி அடுத்த ஒரு பொண்ணு வரைக்கும் போகும். அதே போல மனைவி அடுத்த ஒரு ஆணு கிட்ட போகும். அதே போல பாத்தீங்கன்னா தகாத உறவு. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகை அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் பாத்துங்க, எல்லாமே காமத்தோட மையப்புள்ளி தான் இந்த உலகமே வந்து இயங்கிட்டு இருக்கு. நீங்க சோசியல் மீடியா எடுத்தாலும் சரி, நீங்க வாட் எவர் நீங்க எதை எடுத்தாலும் சரி, இந்த காமத்தை மையப்படுத்தாம எந்த ஒரு விஷயமும் போகாது. ஒரு பிலிம்ல ஒரு படத்துல கூட பாருங்க, கண்டிப்பா வந்து ஒரு 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 பாடல் காட்சி அந்த மாதிரி எதாவது வைக்கிறாங்க. பிகாஸ் என்னன்னா டொமினேட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது அது ஆதிக்கம் பண்ணிருச்சு முழுக்க. அது வந்து எல்லாத்தையும் நரகத்தை கொண்டு போகும். காமா அண்ட் குரோதா வந்து பாத்தீங்கன்னா எங்க சோ மச் கோபம், அதிகமான கோபம். அதாவது தொட்டாசிலிங்க கூட தொட்டாதான் வந்து சொல்லுங்க. ஆனா நம்ம எப்படி தொட்டாதவனுக்கே நம்ம வந்து பயங்கரமா கோபம் வந்துடும். இட்ஸ் வெரி வெரி சோ மச் டேஞ்சரஸ், நம்மள நரகத்துக்கு கொண்டு போகும். ஓகேவா? காம, குரோதா அண்ட் லோவா மீன்ஸ் வந்து கிரீட், பேராசை. சோ மச் பேராசை. அதனால புறப்பா தலைப்பாடு அடிச்சு சொல்றாரு, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். தேவையில்லாதெல்லாம் போட்டு தலையில் இழுத்து போட்டுக்காத. என்ன வேணுமோ, நமக்கு வயிறு இவ்வளவு பெருசுதான். இந்த வயிறுக்கும் இருக்கிற கொஞ்சம் கடத்தை கட்டுறதுக்கும் சில விஷயங்களை வச்சுக்கிறதுக்கும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பண்ணா மட்டும் போதும். நீ தேவையில்லாதெல்லாம் போட்டு இழுத்து வச்சுக்கும் போது நான் அது பண்றேன், அது செய்யறேன், இதை செய்யறேன் ரொம்ப இது பண்ணும்போது நீ வந்த வேலையை மறந்துடுவ. கோல் ஆஃப் த லைஃப் நம்ம மறந்துடுவோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் பிறக்கும் போது ஏழையா பிறந்துக்கலாம், ஆனா சாகும்போது பணக்காரனா சாகணும். சாகும்போது பணக்காரனா செத்து போய் என்ன லாபம் இருக்கு நம்மளுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப சாகும் பணக்காரன் சாகணும், என்ன லாபம் இருக்கு? நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து எடுத்து போக முடியாது. இந்த பக்தியை மட்டும் தான் நம்ம அடுத்த பிரிவுல எடுத்துட்டு போக முடியும். பக்தியை மட்டும் தான் நம்ம அடுத்த, இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 படிக்கட்டு இருக்கு. அது நம்ம வந்து 2 படிக்கட்டு வந்துட்டோம், செத்து போயிட்டோம். திருப்பி நம்ம 3வதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்ப பேங்க்ல வந்து பேலன்ஸ் இருக்கு வச்சுக்கலாம், 2 லட்சம் வெளியே இருக்கு என்கிட்ட, நான் செத்து போன திருப்பி வந்து என் அக்கௌண்ட்ல காசு எடுக்க முடியாது. இம்பாசிபிள். நீ யாரா கேட்டுருவான், தலையில அடிச்சு அனுப்பி விட்டுருவான் நம்மளைய. அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி மட்டும் தான் நமக்கு எடுத்து போக முடியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம வந்து முதல் விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, நம்ம இந்த உடம்பு இல்ல. ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் த சோல். நான் வந்து ஆத்மா. நான் பல வாட்டி கேட்டேன் பொருவா ஐ எம் ஆத்மா. ஆனா பல வாட்டியும் கேட்டாலும் அது ரியலைசேஷன்ல வராது, அது உணர்வுல வராது, அதாவது புரிந்துணர்வுல வராது. அதை ரியலைஸ் பண்ணணும். எப்ப ரியலைஸ் பண்ணணும்? எப்ப ரியலைஸ் ஆகும்? எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹரி கதையை கேட்கிறோமோ, எந்த அளவுக்கு வந்து சிரவணம், எந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அப்பதான் நமக்கு அந்த ரியலைசேஷனே வரும். இப்ப நீங்க வந்து கேட்கிற பழக்கம் வந்து குறைஞ்சிருச்சுன்னா, கிளாஸ கேட்கறது, சத்சங்கம் கேட்கறது, கிளாஸுக்குள்ள கேட்கறது குறைஞ்சிருச்சுன்னா நீங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து மண்டியில வந்து அந்த விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த உடம்பு இல்ல, நம்ம வந்து ஆத்மா. அது உணரணும். நம்மளுடைய டீலிங் பகவான் கிட்ட நம்ம பண்ணக்கூடிய எல்லா வகையான டீலிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பேஸ் ஆன் ஆத்மா, நாட் பேஸ் ஆன் பாடி. நம்ம எல்லாம் ஆத்மா ரீதியிலான விஷயங்கள் நம்ம கனெக்ட் பண்றோம்.
அப்கோர்ஸ் நம்ம இந்த பாடி வச்சு நம்ம சேவை செய்யறோம். ஆனா அது உள்ளுக்குள்ள வந்து யாரு பியூரிஃபை ஆகுறா? ஆத்மா பியூரிஃபை ஆகும், ஆத்மா தூய்மை அடையும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பகவானோட சேவகன். நம்ம வந்து ஓனர் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா ஜீவேர சொரூபாய் நித்தியேர கிருஷ்ணடா. நம்ம ஆத்மா எல்லாம் நித்தியமான கிருஷ்ணனுடைய தாசன். ஆஹ் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்தமா எப்பப்பெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ, சொந்தமா நான் அனுபவிக்கணும், எல்லாமே நான் செய்யறேன், ஆஹ் எல்லாமே நான் தான் செய்யறேன்னு நினைக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாக்கு வந்து மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த லோகத்துல நம்ம இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லா விஷயங்களும் அது பாட்டுன்னு அது படி நடந்துகிட்டே தான் இருக்கும். இல்ல பிரபு, நான் இல்லைன்னா இது நடக்காது, நான் இல்லைன்னா செய்யாது, கிடையாது. நம்ம இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் அழுவாங்க. ஓகேவா? மறுநாள் பசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சமைச்சுதான் ஆகணும். சமைச்சிருவாங்க, அவங்க பாடு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் துன்பங்கள் இருக்கும். அப்புறம் ஒரு வாரம் ஆகும், அவங்க பாடு சமைச்சு சாப்பிட்டு வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் 1 வருஷம் துன்பங்கள் இருக்கும். சரி, அந்த தவசங்கள் செய்யும்போது துன்பங்கள் இருக்கும், கொஞ்சம் நினைப்பாங்க. அது 4 வருஷம் ஆகும்போது, 10 வருஷம் ஆகும் போது, 15 வருஷம் வரும்போது அவங்க அந்த உலகத்தோடைய காலங்கள் ஓட 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 எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அடுத்தடுத்த கட்டங்கள் போயிடுவாங்க. இந்த உலகம் யாரும் யாருக்காகவும் நிக்கவும் நிக்காது. புத்திசாலி ஒருத்தர் தான். அதாவது பாத்தீங்கன்னா பகவான் சொல்றாரு, ஏச சததாம் யுக்தா நாம் வஜாதி பிரித்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம். யாரு பிரித்தி பூர்வகம், யார் எனக்கு அன்போடு தொண்டு செய்யறாங்களோ, யார் வந்து எனக்கு வந்து நேர்மையா சேவை செய்யறாங்களோ, யார் எனக்கு சின்சியரா சேவை செய்யறாங்களோ, யார் எனக்கு உண்மையா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நான் வந்து ததா புத்தி யோகம், அவங்களுக்கு உண்டான ரியல் இன்டெலிஜென்ஸ், அவங்களுக்கு உண்மையான அறிவை நான் கொடுக்கறேன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு. எஸ், நம்ம கிருஷ்ண பக்தியில வந்துட்டு நான் அதை செய்ய மாட்டேன், நான் சேவை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், இந்த மாதிரி தான் எப்படி? என்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் கிருஷ்ண பக்தி பண்ணணும், ஏன் கிருஷ்ண பக்தி அல்டிமேட் கோல்னா, இங்க பிரம்மதேவர் சொல்றாரு, ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதி ஆதிகம் சர்வ காரண காரணம், கிருஷ்ணரே சர்வ காரண காரணம். சிவபெருமான சொல்றாரு, ஆராதனா விஷ்ணு ஆராதனம் சர்வேஷாம் தஸ்மான் பரந்தரம் தேவி ததிச்சானசு சராச்சரம். அந்த வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு என்னது? விஷ்ணு வழிபாடு, கிருஷ்ண வழிபாடு. எஸ், இதெல்லாம் சொல்லிருக்காங்க. என்ன வருஷம் சிவபெருமான சங்கராச்சாரியன் சொல்லிருக்காரு, பஜகோவிந்தம் 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 மூடமதி. பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு, அகம் கார்த்திகேயம். விஸ்வரூபத்தில் இருக்கும்போது சொல்றாரு, நான் தான் கார்த்திகேயன் சொல்றாரு. விநாயக பெருமான் சொல்றாரு, பகவான் உவாசா சொல்ற, அவர் தான் பகவான் சொல்றாரு. இவ்வளவு பேரும் சொல்லியும் நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேது கிருஷ்ணன் தான் கடவுள்னு. இது வெரி வெரி என்ன சொல்றதுன்னா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட துரதிருஷ்டம். இது அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன். நம்மளுக்கு வந்து எல்லா விஷயம் எல்லாரும் சொல்றாங்க, டிக்ளேர் பண்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. ஆனா ஸ்டில் நம்ம வந்து கிருஷ்ணர் கடவுளா, இல்ல கிருஷ்ணர் வந்து நம்மள காப்பாத்துவாரா? யூ சரண்டர் டு கிருஷ்ணா. நம்ம சுனதா சரண்டர் அடைஞ்சுன்னா he will protect, அவர் கண்டிப்பா காப்பாத்துவார். he will maintain, அவர் நம்மளை வந்து பாதுகாப்பார். everything he can do, எல்லாமே அவர் செய்வார். ஆனா நம்மளுக்கு வந்து என்னது? faith very very less faith. நம்ம faith, நம்ம நம்பிக்கை, பகவான் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷ வாழ்க்கையை வந்து நம்ம வந்து கரெக்டா யூஸ் பண்ணோம் பகவானுக்கு. மனுஷா நாம் சஹர்ஷேஷு, சஹர்சனா 1000 பிரிவு கடந்து கச்சிட் எதா சித்தையே எதா அபிசித்தானும் வேத்திமாம் தத்துவதா. யாரு கிருஷ்ணனுடைய பகவானோட தத்துவங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் அவங்க வந்து கிருஷ்ண பக்தி நிலைச்சி இருக்க முடியும். சும்மா கதையை கேட்கிறேன் அது கேட்கற மட்டும் முடியாது. கதைகள் முக்கியம், பகவான் கதைகள் முக்கியம், பகவானுடைய இந்த லீலைகள்லாம் முக்கியம். ஆனா அதையும் தாண்டி பகவானோட தத்துவங்களை புரிஞ்சுக்கணும். பிலாசாபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தத்துவங்கள் இல்ல பிரபு, எனக்கு ரொம்ப வயசாச்சு பிரபு, எனக்கு ஒன்றும் புரியாது. புரியுதா புரியலையான்னு சொல்லி முடிவு நம்ம எடுக்க கூடாது. நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லை, என்னையும் உட்பட சொல்றேன். நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில எனக்கு புரியாது, எனக்கு புரியும், நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லை. நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளை வந்து அதுல வந்து என்கேஜ் பண்ணணும், நம்மளை வந்து ஈடுபடுத்திக்கணும். புரியுதா புரிய வைக்க, நம்மளுக்கு புரியுதா இல்லையா சொல்லி அவர் நம்மளுக்கு புரிய வைப்பாரு, அவரு பாத்துக்குவாரு. இல்ல பிரபு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது பிரபு, இல்ல பிரபு எனக்கு தமிழ் தெரியாது பிரபு. நோ, லாங்குவேஜ் இஸ் நாட் வந்து லாங்குவேஜ் இஸ் நாட் பேரிகேட் டு லிசன் ஹரிகதா. ஒரு இந்தியில் ஒரு தூய்மையான ஆச்சாரிய இந்தியில் கிளாஸ் கொடுக்குறாரா இல்ல பெங்காலி கிளாஸ் கொடுக்குறா, யூ ஜஸ்ட் லிசன். பரமாத்மா வில் ஹெல்ப் யூ. பரமாத்மா வந்து பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. உங்களுக்கு உதாரணம் தமிழ் தெரியல ப்ரோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஜஸ்ட் லிசன். இல்ல ப்ரோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தான் தெரியும், ஜஸ்ட் லிசன். பரமாத்மா ஹெல்ப் பண்ணுவாரு.
லாங்குவேஜ் ஜஸ்ட் பிலாங்ஸ் டு பாடி. நீங்க இந்தியன் போர்டில் இருக்கனால உங்களுக்கு தமிழ் போர்டில் இருக்கு தமிழ் தெரியுது, நீங்க தெலுங்கு போர்டில் இருக்கு தெலுங்கு தெரியுது, நீங்க வந்து ஒரு ஆப்பிரிக்கன்ல இருக்கனால உங்களுக்கு ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ் தெரியுது. பாடி டசன்ட் மேட்டர். பாடி வந்து அதுக்குண்டான லாங்குவேஜ் இல்ல. ஆத்மா இஸ் ஆத்மா, சம்சய ஆத்மா வினாஷதி. அவர் வந்து சம்சய வினாஷதி இல்ல, சம்சய சுப்ரஷதி. நம்மளுக்கு என்ன தேவையோ, ஆத்மாக்கு என்ன தேவையோ பரமாத்மா ஹெல்ப் பண்ணுவாரு. நமக்கு தேவையான விஷயம் என்னது? நம்ம சின்சியர் சின்சியர் சின்சியர். நம்ம வெறும் சின்சியரா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் செய்யணும். ஒரு கூட்டுறோமா சின்சியரா செய்யணும். நம்ம நம்மளுக்கு ஒரு சேவை கொடுத்துருக்கோம்னா சின்சியரா செய்யணும். ஏன்னா இருந்தாலும் அப்படியே வந்து என்ன சொல்ல எடுத்த கவுத்தனும் செய்யக்கூடாது. நம்ம பகவான் அதாவது நான் சேவிஸ் கிளாஸ் போயிடும். இது நம்ம கோல் ஆஃப் லிவிங் செய்வோம். சேவிஸ் நம்ம தனியாக ஒரு நாள் பேசணும். நம்ம அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான டிஃபெக்ட் இருக்கு, 4 வகையான குறைபாடுகள் இருக்கு. அது என்னது? நம்பர் 1 பிரம்மா. பிரம்மா பிரம்மானா சதுர்ம பிரம்மா, இது வேற பிரம்மா. பிரம்மா. நம்பர் 2 பிரமாதா. நம்பர் 3 விப்ரலிப்சா. நம்பர் 4 கரணபாட்டவா. இந்த 4 வகை குறைபாடு நம்ம கிட்ட இருக்கு. இந்த 4 வகை குறைபாடு பகவான் கிட்ட கிடையாது. அவர் பூர்ண வஸ்து. அதனால நம்ம எப்பவுமே சபார்டினேட். நம்ம எப்பவுமே பகவானுடைய கட்டளைகளுக்கு பின்பற்றிட்டே இருக்கணும். நம்ம மூளையை நம்ம தனியா விடக்கூடாது. நம்ம அதனாலதான் குருவோட பேச்சை கேட்கணும். குருவோட பேச்சை கேட்காம சொந்தமா நம்ம முடிவு பண்ணவே கூடாது. நான் செய்யறேன் குரு ஆச்சாரம் என்ன சொல்லிருக்காங்க, குரு என்ன சொல்லிருக்காங்க, அவங்க என்ன சாஸ்திரம் சொல்லிருக்காங்க, அதை பேசணும், அதை சொல்லி கொடுக்கணும். நம்ம சொந்தமா அது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நான் வந்து முடிஞ்சு அது மொத்த கப்பையும் ஃபெயிலா தான் ஆகாது. ஒரு 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 கப்பை ஓடி இருக்கு, ஒரு ஷிப் ஓடி இருக்கு, அந்த ஷிப்ல வந்து ஒரு சின்ன ஹோல் வந்துருச்சுன்னா, ஒரு வாட்டர் வந்துருச்சுன்னா அந்த மொத்த கப்பையும் கவுந்துடும். அதே போலதான் எல்லாமே. ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, குரு என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் கேட்கணும். நம்ம சொந்த மண்டையை மூளை கழட்டி ஓரத்துல வச்சிடணும். ஆச்சாரியர்களை புரோபாதர் என்ன சொல்லியிருக்காங்க அதை எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துட்டு வரணும். தட்ஸ் வை நம்ம வந்து நம்ம ஃபாலோ தி குரு வர்க்கா, நம்ம குரு பரம்பரை ஃபாலோ பண்றோம். நம்ம சொந்த ஐடியா ஃபாலோ பண்ற வர்க்கால நம்ம. அதான் பிரமாதா சாரி பிரம்மானா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெண்டன்சி டு கமிட் மிஸ்டேக். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தவறுகள் பண்ற பழக்கம் இருக்கு. பிரமாத நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இலூஷன். ஓகேவா? டெண்டன்சி டு இலூஷன். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறியாமையில இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து பாடி ஆத்மா இது 2 வித்தியாசம் தெரியாது. நம்ம ஆத்மா பாடி எல்லாம் ஒண்ணா நினைச்சுக்கிறோம். தெரியாது. ஆத்மா வேற, பாடி ஆத்மா வேற, இந்த உடம்பு வேற. விப்ரலிப்சானா வந்து என்ன ஆகுதுன்னா சீட்டிங் ப்ரொபன்சிட்டி. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்றது, ஏமாத்துற பழக்கங்கள் இருக்கு. ஓகேவா? தென் வந்து பாத்தீங்கன்னா 4வது கரணப்பாட்டவா. கரணப்பாட்டவனா பாத்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட் சென்சஸ். நம்மளோட புலன்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புலன்கள் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டான புலன்கள் கிடையாது. சில சமயத்தில் தவறு செய்கள் தோணும், சில விஷயங்கள் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேச தோணும், சில விஷயம் தேவையில்லாத விஷயம் பார்க்க தோணும். இந்த 4 குறைபாடு நம்மளுக்கு இருக்கு. நம்ம 4 குறைபாடு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து இந்த 4 குறைபாடு யாருக்கு இல்லையோ அவர்கிட்ட நம்ம எசோசியேட் பண்ணணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா சாது சாஸ்திரா அண்ட் குரு. சாதுகள் கிட்ட நம்ம வந்து எசோசியேட் பண்ணணும். கிருஷ்ணனோட அடிச்சோட பின்பற்றணும். மகாபுரு எக்ஸ்பெஷல் மகாபுரு ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண உணர்வை நம்ம முழுசா வளர்த்துக்க முடியும். அப்படி வளர்த்துக்கிட்டா பகவத்கீதை 8வது சாப்டர்ல 5வது சொல்றாங்க, அந்த காலிச்ச மாமேவா ஸ்மரன் முக்வா கலேவரம் யா பிரயாதி சமட் பாவம் யாதி நாஷ்டி அந்தரா சமஸ்யா. கலேவரம் என்னது? சுரேந்திரன் ரைஸ் ஹேண்ட். ஓகே ப்ரோ, பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இந்த உடம்பு அந்த காலேச்சமாவே, அந்த காலேச்சுனா எந்த காலமும் இருந்தாலும் அந்த காலம்னா அதாவது இறக்குற தருவாயில தலைவரணும். இந்த உடம்பு இறக்க தருவாயில் உடம்பு விடும்போது எந்த விஷயத்த நம்ம மனசுல நீ நினைச்சிருக்கியோ உனக்கு நான் வந்து அதுவாவே நீ அடுத்த பெரிய இப்படி பாயன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறக்குற தருவாயில நம்ம வந்து வேற வேற விஷயங்கள் கண்ட விஷயங்கள் ஓதி விஷயம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி வந்து நம்ம வந்து கிருஷ்ண எப்படி வந்து நம்ம அடுத்த பிரிவு வந்து நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகும், அடுத்த பிரிவு எப்படி பகவான் வந்து போக முடியும். அதனால வந்து நம்ம வந்து இறக்குற தருவாயில் பகவான் நினைக்கணும். பிரபு திடீர்னு வந்து நான் வந்து ஒரு கேஸ் பார்த்தேன் பிரபு, இந்த மாதிரி வந்து திடீர்னு இறக்குற தருணத்துல ஐசியூல இல்ல சிசியூல போட்டுறாங்க. கிட்டத்தட்ட முக்கால்வாசி கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஐசியூல சிசியூல தான் போய் செத்து போறாங்க. வெண்டிலேட்டர் எல்லாம் போடுறாங்க, மிஷின் எல்லாம் போடுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அப்படி தெரியாது, அப்படியே வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க, 2 நாள் 3 நாள் இருக்கிறாங்க. பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு செத்து போயிடறாங்க. இதெல்லாம் எப்படி பொருவனு? அதாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில இந்த உடம்பு கை காலு எல்லாமே உடம்புல நல்லா இருக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம சேவை செஞ்சிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம சாண்டிங் பண்றோமோ, எந்த அளவுக்கு கிருஷ்ண பத்தி நம்ம நினைக்கிறோமோ, இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் கல்குலேட் பண்ண போறோம்.
நம்ம கடைசி காலகட்டத்தில் நம்ம கோமா ஸ்டேஜ்ல இருந்தாலும் பகவான் வில் ஹெல்ப். ராயதோ மாதோ பயா 2,40 சொல்றது பகவான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனது எனக்கு வந்து சிறிதளவு நீ பக்தி செய்தாலும் நான் உன்னை மிகப்பெரிய பயத்திலிருந்து உனக்கு காப்புறேன். ஐ வில் ப்ரொடெக்ட் ஃப்ரம் பிக் டேஞ்சரஸ் சொல்றாரு. நான் மிகப்பெரிய பயத்தை காப்பாத்துறேன்னு. அப்ப நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பகவான் சிந்தனையில பகவான் இதுல இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பகவான் நம்ம காப்பாத்துவார். எப்படி சிந்தனையில் இருக்கிறது? அதனாலதான் வி ஷுட் ஃபாலோ. நம்ம வந்து மகாபிரபு ஃபாலோ பண்ணணும். அவர் என்ன பண்ணாரு? கோலு கேரோ பிரேமோ தானோ ஹரி நாம சங்கீர்த்தன. பகவான் நாமத்தை அங்கேருந்து வேரோட புடிங்கி எடுத்துட்டு கீழே எடுத்துட்டு வராரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரி ஹரி. நாமத்தை தினந்தோறும் சொல்லணும், எப்போதும் சொல்லணும். அந்த நாமம் தான் நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா மூளையில மண்டியில வந்து பகவான் எப்பவும் நினைச்சிட்டு இருக்க வைக்கும். தீட்சை வாங்கியாச்சுன்னா 16 மாலைக்கு வாஜிபா கண்டிப்பா கட்டாயம் பண்ணி ஆகணும். தீட்சை வாங்காதவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் 1 மாலை 2 மாலை 3 மாலை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 16 மாலைகளுக்கு வரணும். நீங்க போன்ல பாக்கிறீங்களா? போன்லாம் பாக்கிறீங்க நம்ம நிறைய அப்ளிகேஷன்லாம் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணு சொல்லுவோம். அப்டேட் பண்ணுங்க நீங்க திருப்பி வந்து இது பண்ணுங்கன்னு. ஏன்னா அது அப்டேட் பண்ணோம்னா அதுல நிறைய ஃபீச்சர்ஸ் நிறைய வகையான நிறைய இதுல வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம வந்த புதுசுல பண்ண 2 மாலை 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 2 மாலை தான் போடுவேன். ஏன் நம்ம அப்டேட் ஆகல? சாதாரண ஒரு பௌதிக அப்ளிகேஷன் அப்டேட் ஆகுது, ஏன் நம்ம அப்டேட் ஆகல? மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். நம்ம ஹரிகிருஷ்ணா வந்த டைம்ல ஒரு மரத்தை நட்டு வச்சிருந்தோம்னா இப்ப இருக்கிற நிலைமை இப்ப இத்தனை வருஷத்துக்கு அந்த மரம் என்னவாயிருக்கும்? பெருசு மரமாயி காய் காய்ச்சி பூ பூத்து நிறைய விஷயம் கொடுத்துருக்கும். ஆனா நான் கிருஷ்ண பக்தி வந்து 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகி நான் கிருஷ்ண பக்தியில ஒன்னும் வந்து நான் ஒன்னும் கிருஷ்ண பக்தியில அந்த நாம ஜபத்துல ஒன்னும் சரியா வரல, சுத்த நாமத்துக்கு ஒன்னும் வரல, நான் வந்து ஒன்னும் பயிற்சி பண்றது ஒன்னும் சரியா இல்லைன்னா அப்ப நம்மளோட சாதனா பக்தி நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய பக்தி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி எதை நோக்கி போயிருக்கு? நம்ம வந்து ரொம்ப வந்து என்ன சொல்லுவோம், கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கும். ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, அலட்சியமா இருக்கும். நம்ம ரொம்ப அலட்சியமா இருக்கிறோம். ஏன் அலட்சியமா இருக்கிறோம்? ஏன்னா நம்மளுக்கு தான் கை காலு உடம்புலாம் நல்லா இருக்க. இந்த உடம்பு நல்லா இருக்க வரைக்கும் அலட்சியம் அதிகமா ஆகிட்டே தான் இருக்கும். உடம்புல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரட்டும், தென் அப்பதான் கிருஷ்ணா உனக்கு நீங்களே தான் நெய்வேலுக்கு போல போற கிருஷ்ணா, காப்பாத்து கிருஷ்ணான்னு. நோ, நம்ம சின்சியர் எப்ப இருந்தாலும் நம்ம சின்சியரிட்டி தான் நம்மளுடைய சின்சியர், நம்மளுடைய சீரியஸ்னஸ், நம்மளுடைய அந்த கவனத்தோட செய்யும் போதுதான் நம்மளுக்கு வந்து அந்த எல்லா வகையான விஷயங்களும் நம்ம பகவான் கொடுப்பார் நம்மளுக்கு. அதனால ஹரிநாமம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஹரிக்கதையை கேட்கறத பழக்கத்தை வளர்த்துக்கணும். ஹரிக்கதையை கேட்கணும். ஹரிக்கதை கேட்டுட்டு மூட்டை கிளாஸ் கேட்டு அப்படியே வச்சுக்கிறது இல்ல. பிரபு நான் பக்தி சாஸ்திரி முடிச்சிட்டேன் பிரபு, நான் பக்தி வைபவா முடிச்சிட்டேன் பிரபு, நான் இந்த கிளாஸ் கேட்டுட்டேன் பிரபு, அந்த கிளாஸ் கேட்டு ப்ரோ, இட்ஸ் வெரி குட், ரொம்ப ரொம்ப வெரி குட். எல்லா கிளாஸும் கேட்டு இப்ப என்ன பண்றீங்க? நான் வீட்டுல வந்து பக்தி பண்ணிருக்கேன். வீட்டுல உட்காந்து பக்தி பண்றதுக்காக வந்து இந்த கிளாஸ் எல்லாம் கேட்டீங்க? நோ, நான் ஒரு மாதிரி சொன்னேன், பக்தி சாஸ்திரி பக்தி வைபவா, நீ பக்தி வேதாந்த பக்தி சரூபமா கூட இருக்கட்டும், எல்லா வகையும் பக்தி எல்லா புக்கையும் படிச்சிட்டீங்க, எல்லாமே ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. பகவத்கீதையில 700 ஸ்லோகம் ஞாபகம் இருக்கு, பாகவத் 18,000 ஸ்லோகம் ஞாபகம் வச்சுங்களேன். இதெல்லாம் தெரிஞ்சு சேவை செய்யலன்னா என்ன பிரயோஜனம்? சேவை செய்யற மனப்பான்மை இருக்கணும். நான் அன்னைக்கு சிசி கிளாஸ் பக்திக்கு சேதன் கிளாஸ் சொன்னேன், நம்ம சேவை செய்யக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கலன்னா, சேவை செய்யற மனப்பான்மை நம்மளுக்கு வரலன்னா, சேவையில வந்து எப்படிலாம் ஏமாத்தலான்னு நம்ம யோசிக்கும் போது எவ்வளோ சாஸ்திரி பக்தி சாஸ்திரி எல்லாம் படிச்சு என்ன இருக்கு? ஏன்னா எல்லா சாஸ்திரியும் இருக்கு, ஆனா மின்னுக்கு பக்தி இல்லையே. சாஸ்திரி வைபவா வேதாந்தா சர்வமா, ஆனா மின்னுக்கு என்ன போடுறாங்க? பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவா, பக்தி வேதாந்தா, பக்தி சர்வபௌமா, பக்தி ரசாமிர்த சிந்து. இது மின்னுக்கு பக்தி இல்லைன்னா, அதாவது சேவிஸ் தான் பக்தி. முதல் ஸ்டெப் வந்து சேவிஸ் தான் பக்தி. சேவிஸ் செய்யலைன்னா நீங்க சாஸ்திரி படிச்சு வைபவ படிச்சு எல்லாம் படிச்சு என்ன புண்ணியம், என்ன யூஸ்? ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் வந்து நம்ம ஒருத்தவங்க டெம்பிளுக்கு புதுசா வந்தோடனே நம்ம என்ன பண்றோம், மத சேவை செய்யுங்க, மாலை கட்டிட்டு வாங்க, ஜஸ்ட் சிம்பிள் கிளாஸ் முடிச்சு ஜஸ்ட் இந்த இடத்த கூட்டுங்க. டெம்பிள் என்றது என்னதுக்கு?
ஒரு கோயில் இருந்து எனக்கு நம்ம வீட்டுல உட்காந்து பக்தி பண்றது கிடையாது. கலியுகம் லோன்லி cannot do பஜன். நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம ஹரிகிருஷ்ணா பயிற்சி பண்ணவே முடியாது. அது கண்டிப்பா மென்டல் ஸ்பெகுலேஷன், நம்ம சொந்த ஐடியா கொடுத்து நம்ம கண்டிப்பா மாய நம்ம அபராதம் பண்ணிடும். கலியுகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட்டணி முயற்சி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்த டிவோட்டி அசோசியேஷன் ரொம்ப முக்கியம். அதனால டெம்பிள் நமஹட்டா ப்ரீச்சிங் சென்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாரத்துல ஒரு நாள் நம்ம கூடுறோம். ஓகே, அதனாலே கூட முடியலாம், நம்ம வாரத்துல ஒரு நாள் கும்புறோம். எதுக்கு கும்புறோம்? அங்க வந்து ஹரிக்கதை நடக்குது. டெம்பிளோட மெயின் பர்பஸ், கோயிலோட மெயின் என்னது, அதோடைய விஷயம் எதுக்காகனா நமக்கு அங்க சேவிஸ் அட்டிடியூட் கிடைக்கும். அங்க சேவிஸ் கிடைக்குது. கூட்டுறோம், நம்ம கழுவுறோம், நம்ம வந்து மாலை கட்டுற சேவை இருக்கு, ஆரத்தி சேவை இருக்கு, நம்ம சேவிஸ் கிடைக்குது. இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா டெம்பிள் வந்து எல்லாமே அன்னாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவான் அங்க இருக்கிறாரு, பகவானோட வைப்ரேஷன் இருக்கும். அங்க தேவையில்லாத ஃபேமிலி மிஷன் நம்ம பேச மாட்டோம், தேவையில்லாத ஃபேமிலி கதெல்லாம் இருக்காது, அங்க தேவையில்லாத சண்டைகள்லாம் இருக்காது. அப்கோர்ஸ் இப்ப அதெல்லாம் இருக்கும், ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி நம்ம அங்க படுத்து தூங்கிட்டு அந்த மாதிரி இருக்காது. அது டெம்பிள் வந்து ஸ்பெஷல் வைப்ரேஷன். அதனால டெம்பிள் சேவிஸ் அட்லீஸ்ட் வாரத்துக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் போக முடியும், முக்கியமான சில விஷயம் போக பரவாயில்ல, ஆனா அட்லீஸ்ட் நம்ம போகணும், போய் எங்கேஜ் ஆகணும். ஓகே பிரபு, டெம்பிள் போனா பல பிரச்சனை இருக்கதான் செய்யும். எங்க பிரச்சனை இல்ல நீ மாயப்பூர் போய் மாயப்பூர் பிரச்சனை இருக்காதா? பிருந்தாவனம் போய் பிருந்தாவனம் பிரச்சனை இருக்காதா? நீ வேற எங்கேயோ தெரியாத உங்களுக்கு பிரச்சனை இருக்காதா? எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கும். இது துக்க ஆலயம் என்ன அசாஸ்வாதம். அதனால சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு சிஷ்டாஷ்டங்கத்துல 3வது ஸ்லோகம், திருநாடு அபிசூனிச்சேன தரோர் இவர் செய்சுனா அமானினமானத்தின கீர்த்தன்ய சதாஹரி. சுனிச்சேன சைசுனா அமானின மானத்தின 3 விஷயம் சொல்றாரு. சுனிச்சேன என்னது? ஹம்பல், பணிவாக இருக்கணும். 2வது சுனிச்சேன சைசுனா என்னது? டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். 3வது அமானின மானத்தேன, மற்றவங்களுக்கு மரியாதை நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல் ஆன் அண்ட் ஆல் அண்ட் டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். இந்த 3 யாரு ஒழுங்கா செய்யறானோ அவன் கீர்த்தன்யா சதாஹரி. எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் பக்தி பதவி யாருமே அவனை வந்து இது பண்ண முடியாது. இட் இஸ் அ கோல் ஆஃப் த லைஃப். இதுதான் கோல் ஆஃப் த லைஃப். இந்த கோலை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம கோல் வந்து என்னன்னா கிருஷ்ண பிரேமை. இந்த கிருஷ்ண பிரேமை எப்படி அடையுது? இந்த மனுஷ பிரிய உலகம் யூஸ் பண்ணுவோம். அதான் நான் சொல்றேன். கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இதுதான் வந்து மனுஷனோட வாழ்க்கை குறிக்கோள். இந்த கிருஷ்ண பிரேமை அடையணும். அதை எப்படி அடையுது? முதல்ல நான் வந்து பயிற்சி பண்ணணும், இந்த மனுஷ வாழ்க்கையை யூஸ் பண்ணணும், நம்ம வந்து ஹரிக்கதை கேட்கணும். இதுதான் சாதனா பக்தி. சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் கத்துக்கணும். சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுல செய்யல, கோயில செய்யலைன்னா என்ன பிரயோஜனம்? துளசி பூஜை செஞ்சு பழகணும், ஆரத்தி போடணும், பிறகு வந்து மங்களாரத்தி முடிஞ்சவங்க செய்யணும். வேலை நாள் செய்யணும், லீவு நாளே செய்யணும். என்ன அர்த்தம்? நிறைய கேஸ் நான் பாக்குறேன். வேலை நாளும் செய்யணும், ஓகே, சரி காலெல்லாம் முடியுது, சரி ஓகே, புதுசா வரீங்க, சந்தியாரத்தி கூட செய்ய முடியும்னா எப்படி? ஒரு அவசரத்துக்கு சரி ஊதபத்தி ஏத்தி இறக்குறீங்க, ஓகே. இந்த அவசரம், இந்த ஊதுபத்தி ஏத்தி இறக்குறது இதுவே ஒரு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. இப்ப எல்லா இடத்துலயும் சும்மா ஊதுபத்தி கட்டு. நம்ம வந்து பாத்துக்கங்க, நம்மளோட லைஃப் வந்து காலங்கள் டைம் வந்து ஸ்லோலி நம்மள வந்து ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கு, நம்மளுக்கு குறைஞ்சிட்டே வருது. we have to very serious. ரொம்ப வந்து கவனமா நம்ம வந்து கிருஷ்ணன் பத்தி பயிற்சி பண்ணணும். எல்லா வகையும் டவுட்டையும் கேட்டு கிளியர் பண்ணி வச்சுக்கணும். சும்மா வந்து சாண்ட் ஹரே கிருஷ்ணன் பி ஹாப்பி கிடையாது. சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி. எப்படி பி ஹாப்பி? பி ஹாப்பின்னா ஏன் எல்லா இடத்துலயும் சண்டை போட்டு இருக்கிறாங்க? ஏன் எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு? ஏன் எல்லாம் சேவை செய்ய வர மாட்டாங்க? சாண்ட் ஹரே கிருஷ்ணா, யூ ஷுட் நோ தத்துவா தேன் பி ஹாப்பி. தத்துவம் அண்டர்ஸ்டாண்ட். பிரபா சொன்னாரு சாண்ட் ஹரே கிருஷ்ணன் பி ஹாப்பி. ஆனா அந்த பி ஹாப்பில நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயம் கத்துக்கணும். ஒவ்வொரு விஷயம் டீட்டெயிலா கத்துக்கணும். சும்மா மேலோட்டமா போதும் அது போதும் அப்படி கிடையாது. டீட்டெயிலா கத்துக்கணும், ஒன்னொன்னையும் கத்துக்கணும். நம்ம எல்லாத்தையும் வந்து எவ்ரி இன்ச் பை இன்ச் எல்லாம் கத்துக்கணும். ஆச்சாரியர்கள் எல்லாம் கொடுத்து போயிருக்கிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் எல்லாமே சாஸ்திரம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், பக்தி ரசாமது சிந்து, நீ பார்த்து பக்தி ரசம் சிந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும். உபதேச அமிர்தா 11 ஸ்லோகம் சில ரூப கோஸ்வாமி பார்த்து கொடுத்துட்டு போயிருக்காரு நம்மளுக்கு. அது 11 ஸ்லோகம் பாத்தீங்கன்னா 11 தங்க கட்டிகள் மாதிரி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சில பக்தி தக்கல் தெய்வ தினமா கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு ஆத்மா ஒரு எப்படிலாம் கிருஷ்ண பக்தியில முன்னேறணும், என்ன நம்ம ஸ்டெப்பா கொடுத்து கிடைச்ச மாதிரி வரைக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதெல்லாம் எப்ப படிச்சு நம்ம புரிஞ்சுக்க போறோம்? நம்ம எப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்? சும்மா சாண்ட் ஹரே கிருஷ்ணன் எப்படி அது பிஏபினா ஏன் வந்து பிரச்சனை? தலைக்கு மேல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வெளியில தான் பிரச்சனை நினைச்சா உள்ளுக்குள்ளேயும் ஏன் பல பிரச்சனைகள் இருக்கு? பிகாஸ் நம்மளுக்கு ஹவு டு பி ஹாப்பின்னு தெரியுது இல்ல, அதை கல்டிவேட் பண்றது இல்ல, அது வந்து நம்ம வந்து பயிற்சி பண்றது இல்ல. தட்ஸ் வை தத்துவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீரியஸ்னஸா இருக்கணும்.
நம்ம சீரியஸா தான் இருந்தாதான் நம்ம வந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டா வர முடியும். ஹரே கிருஷ்ண சாண்டிங் பண்றதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, சாண்டிங் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல நாம அபராதங்கள் இருக்கும், சரி குற்றங்கள் பண்றோம், ஸ்டூடெண்ட் நாம பாஸ்ட்டுக்கு போகணும், நாம பாஸ் செகண்ட் ஸ்டேஜ், ஏன்னா அதுக்கப்புறம் சுத்த நாமத்துக்கு போகணும். நம்ம கோல் எல்லாமே சாண்டிங் வந்து பியோர் சாண்டிங்கா வரணும். ஒன்னும் சாண்டிங் பண்றதுல வந்து அப்படி கதை அடிச்சுக்கிட்டு இந்த பேர் எந்த பண்ணிருந்தா அந்த பண்ணிருந்தா எப்படி சாண்டிங் ஒழுங்கா வரும்? பேசலாம், சில முக்கியமான விஷயங்கள் பேசலாம். ஆனா வந்து உள்ள கதையும் அடிச்சுக்கிட்டு இங்கேயும் ஜவத் மலை ஓடி இருந்தா எப்படி சாண்டிங் பண்றோமா இல்ல கதை பேசுறோமா? எப்படி சாண்டிங் வந்து சரி கோர்குண்ட மகாராஜ் என் பரம்புருதி அவர் சொல்லுவார், ஒரு கிளாஸ் நான் போட்டிருந்தேன், யூடியூப்ல போட்டிருந்தேன், இப்ப ரீசனா நான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் அந்த மெசேஜை. சாண்டிங் பண்ணும்போது ஷுட் பி கிராய், உள்ளுக்குள்ள மனசுல அழுகணும், ராதே ஓ கிருஷ்ணா கருணையை கொடுங்கன்னா உள்ளுக்குள்ள அழுந்து சாண்டிங் பண்ணும். இட்ஸ் பியோர் ஸ்டேஜ். நம்ம அந்த லெவலுக்கு வர முடியல கூட பரவாயில்ல, முதல்ல சொல்ற அந்த 16 வார்த்தை நம்ம காதல கேக்குதா? பிரபு அறையதான் கேட்டுடுச்சு பிரபு, கிருஷ்ணா கேட்கல பிரபு. அவர் பார்த்தா நான் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி கதைக்கிட்டு முடிஞ்சு பிரபுன்னு. சோ மச் நம்மளே நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், நம்ம நிறைய கரெக்ட் பண்ணணும். இதெல்லாம் அடிச்சு தோச்சு நம்ம கல்வி நம்மளே நம்ம காய போட்டாதான் அட்லீஸ்ட் நம்ம வந்து கிருஷ்ணருடைய என்ன சொல்றது அந்த சுத்த நாமத்து போதுக்கு முயற்சி பண்ண முடியும். இட்ஸ் த கோல் ஆஃப் த லைஃப். இந்த மனுஷ வாழ்க்கையை நம்ம ஒழுங்கா பயன்படுத்தணும். நம்ம வந்து சாது குரு வைஷ்ணவரோட அவங்கள ஃபாலோ பண்ணணும். பிறகு வந்து சத்திய சாதன தத்துவா, சத்தியனா வந்து என்னன்னா கோல், கிருஷ்ண பிரேம, சாதனை என்னன்னா பயிற்சி பண்றது. இதை நம்ம வந்து ரொம்ப சீரியஸா நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். இட்ஸ் அ கோல் ஆஃப் த லைஃப். இன்னும் போயிட்டே இருக்கும், பட் ஐ கன்க்ளூட், நான் வந்து முடிக்கிறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பக்தி விருஷா வகுப்பு கி ஜெய், பக்தி விருஷா கிளாஸ் கி ஜெய், जय श्रील प्रभुपाद महाराज की जय, राधा गोपाल जी की जय, जगन्नाथ सुभद्रा महाराज की जय, நிதாய் கௌர பிரேமநந்தே ஹரி ஹரி போ. இன்னைக்கு வந்து பர்ஷவ ஏகாதசி கி ஜெய், வாமன துவாதசி கி வாமன அவிராதி கி ஜெய். ஓகே, உங்க கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நல்ல வாய்ப்பு, ஏதோ கேள்விகள் புரியல இருந்தா கேட்கலாம்.